வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாமரை சின்னத்தில் இட்டு என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல வாக்கு கேட்டு வந்தேன். வந்த நேரத்தில் 6 லட்சம் வாக்குகளை அள்ளி தந்தீர்கள், வெற்றி பெற செய்தீர்கள். வெற்றி பெற செய்து மட்டுமல்ல, டெல்லிக்கு அனுப்பினீர்கள். டெல்லிக்கு சென்று பாராளுமன்றத்தில் பல முறை உங்களுக்காகவும் உங்கள் தேவைக்காகவும் உங்கள் தொகுதிக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்தேன். அது என்ன குரல் கொடுத்தேன், எதற்காக கொடுத்தேன், எத்தனை அமைச்சர்களை பார்த்தேன், எத்தனை முறை பாரத பிரதமரை பார்த்தேன் என்பதெல்லாம் கூட உங்களுக்கு புத்தகமாக போட்டு கொடுத்திருக்கிறேன். எல்லா வீட்டுக்கும் புத்தகம் வந்திருக்கோம், இல்லைன்னா இப்ப கிடைச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். அதே போல மைய அரசு கொடுத்த அந்த 17 கோடி ரூபாயையும் எந்தெந்த ஊருக்கு என்ன கேட்டீர்களோ அதை முழுமையாக செய்து கொடுத்து அந்த செலவு கணக்கையும் காட்டி புத்தகத்துல வந்திருக்கு, பார்த்துக்கலாம். அது மட்டுமில்ல, இந்த ஊருக்கு கூட 7 லட்சத்துக்கு பஸ் ஸ்டாப் கட்டி கொடுத்திருக்கோம். அந்த நிதியிலிருந்து 8 லட்சத்துக்கு ஒரு வகுப்பறை பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருக்கோம். ஆமா, அதாவது காடுகள் அமைக்கன்னு சொல்லி 1 லட்சம், இதெல்லாம் அந்த நிதியிலிருந்து இது எம்பி ஃபண்ட் இருந்து கொடுத்திருக்கோம். இது மாதிரிதான் ஒவ்வொரு ஊருக்கும் என்ன கேட்கறாங்களோ அது மாதிரி வரும். அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரி 1200 மாணவர்கள் பெரம்பலூர் பாராளுமன்றத்தில் படிக்கிறார்கள். அதுல 1200 மாணவர்கள் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியிலிருந்து பொறுக்கி எடுத்து அந்த ஏழை மக்களுக்கு இன்றைக்கு படித்து முடித்து பட்டதாரி ஆகியிருக்கிறார்கள். இந்த ஊர்ல கூட 3 பேர் படிச்சு பட்டதாரி ஆயிருக்காங்க. அதனால இந்த ஊர்ல இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா 3 பேர், 5 பேர், 7 பேர், 2 பேர் அப்படின்ட்டு இந்த பெரம்பலூருக்கு அத்தனை பாராளுமன்ற தொகுதியிலும் இருக்கிறார்கள். அந்த குடும்பம்லாம் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த குடும்பத்திலெல்லாம் படிப்பாங்களான்னு மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல இல்ல, இந்த குடும்பத்திலையும் படிக்க முடியும், பாரிவேந்தர் படிக்க வைத்தா என்ற பெருமையோடும் அதே போல பல பேர் வேலைக்கும் சென்றிருக்கிறார்கள். அவரெல்லாம் நிச்சயமாக வருங்காலத்தில் நல்ல ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெண்களாக, ஆண்களாக பல பதவிகள் வந்து பொது சேவைக்கும் வந்து நான் செய்த அந்த சேவையை மறக்காமல் தொடர்ந்து எங்களோடு இருக்க அவளை அழைக்கிறேன். அதனால மக்களாகிய நீங்கள் உங்களுக்கு வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் வருவேன், உங்களை பார்ப்பேன், உங்கள் தேவைகளை கேட்பேன். மனு கொடுங்க, மனு கொடுத்து புதுசா வர நிதியில எந்தெந்த ஊருக்கு என்ன வேணுமோ அதை செய்து தருவேன் என்ற வாக்குறுதியோடு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.